பரிசு கரூர் கர்ணன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. குட் டு மேட்ச். இம்பார்ட்டன்ட் கேம் இங்க. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கேம் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இதோட ஒரு கொள்கையோட உள்ள நெல்லை இறங்குறாங்க. ஸோ ஹை டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேட்ச் யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரூர் வெர்சஸ் திருநெல்வேலி நெல்லை கிங்ஸ், இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு போல் டிசைடர் மேட்ச். இன்னைக்கு டேவோட எந்த டீம் உள்ளே போகிறாங்க அப்படின்னு நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு மேட்ச் இது. டாஸை வின் பண்ண நெல்லை ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சுக்கான ஓவர் 5, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். கரூர் டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மனாக ரத்தீஷ் மற்றும் கார்த்தி, அதே பேர். நெல்லை கிங்ஸ் அணிக்காக முதல் ஓவர் போகிறதுக்கு மகி. முதல் பந்து, ஸ்டார்ட் த மேட்ச். லெஃப்ட் டு லெஃப்ட், யாருக்கு கிஃப்ட்னு பார்ப்போம். சிங்கிள். ஸோ இந்த 5 ஓவர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 1 ஓவர் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். 2 டீமுமே ஃபயர் ஆடுவாங்க இந்த மேட்ச். பால் நம்பர் 2, குட் ஷாட், சரியான அடி. எப்படின்னா பாருங்க எவ்வளோ வேகமாக விடுறாரு. சான்ஸ் ஒரு பவுண்டரியில் எனக்கு முன்னாடிங்க, அதாவது ஒரு 2 மீட்டருக்கு முன்னாடி குத்தி வந்துருச்சு பால். என்னங்க இது, 6ம் போல 4ம் போல. எனக்கு என்னவோ அந்த ஒரு இது சொல்லுவாங்கல்ல, அது வேற என்ன, ஒரு லக்கின் படி இந்த மேட்ச் வந்து இப்போயே நான் சொல்கிறேன், திருநெல்வேலி வின் பண்ணுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொல்கிறேன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபுல் டாஸ் பால், நல்ல ஷாட், ஃபீல்டர் கையில், சிங்கிள். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பவுண்டரி போக வேண்டிய பால் 4 லைனுக்கு ஒரு 2 மீட்டருக்கு முன்னாடி குத்தி வருது அப்படின்னா லக்கு இல்லைன்னு தான் அர்த்தம். கண்டிப்பாக அது கடைசி டயத்தில் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒன், ஃபுல் டாஸ் பாலுங்க, ஆஃப் ஸ்டம்பில் போட்டதுனால நல்ல ஃபீல்டிங்க, சிங்கிள். அடுத்த பந்து, செம்ம யார்கர், நைஸ் யார்கர். நெக்ஸ்ட் ஒன், செம்ம அடி, அடிச்சுட்டு ரொம்ப கான்ஃபிடண்டா நிற்கிறாரு கார்த்தி. தாராளமான ஒரு பவுண்டரி அவர் பேட்ல இருந்து. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 9. விக்கெட் இது லாஸ் பண்ணாம. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் ஸ்டாலின். முதல் பந்து, நல்ல ஷாட், ஃபீல்டர் கையில, எந்த வித பிரச்சனையும் இல்லாம ஒரு டாட் பால். ஃபுல் டாஸ் பால், சரியா படல. எல்லா பாலையும் ஆஃப் ஸ்டம்பிலே போடுறாருங்க. நல்ல பந்து வச்சு சிங்கிள். குட் ஷாட், சரியா படல இதுவும். ஆனா 2 ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. செம்ம டெலிவரி, லெக் பை, சிங்கிள். ஒயிட் ஆங்கிள் ஒரு நிமிஷம் மேகத்தை பாருங்களேன். அப்படியே ஃபுல் கருப்பு, அந்த அப்படியே ஃபுல் ஒயிட்டு, அப்படியே ப்ளூ, தரமா இருக்குல்ல. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 14. விக்கெட் இந்த லாஸ் பண்ணாம. தேர்ட் ஓவர் நியூ பவுலர் சஜித். செம்ம பந்து, சரியான குயிக்கரு. ஐயோ அடிச்சிருந்தாருன்னா செம்ம ஹிட்டு. நல்ல பேக்கப். 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. இங்க உள்ள நிக்கிறது 2 டீமும் செம்ம ஃபயரா விளையாடுறாங்க. நல்ல யார்கர் ட்ரை, சான்ஸ் பாருங்க, ஃபீல்டர் கையில இங்க விக்கெட். ரொம்ப டேஞ்சர் பேட்ஸ்மேன் அவுட் ஆக்கியிருக்காங்க. எல்லாருமே இதை செலிப்ரேட் பண்ணுவாங்க, பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விக்கெட் இங்க இழந்திருக்காங்க. கேரளாவோட அடியாங்க அடிச்சாரு அவரு ரத்தீஷ். ஐயோ பொழந்துட்டாருங்க, பொழந்து. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா அஷரஃப் உள்ள. நெக்ஸ்ட் ஒன், சரியா படல, சிங்கிள். சிங்கிள்ங்க. நல்ல டேக்கன், கீழே வைக்கல, சூப்பர் கேட்ச் அங்க கீப்பர். விக்கெட். அதுவும் இழந்திருக்காங்க. ஸ்லோ ஃபுல் டாஸ், நல்ல யோசனை பந்து வீச்சாளர்.
நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ, தொட்டு விட்டு ஜஸ்ட் சிங்கிள் சிங்கிள். ஃபினிஷ் ஆஃப் தி ஓவர். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 20க்கு 2 டீம் ஸ்கோர் 20, 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 4th ஓவர் ஸ்டாலின் அவருக்கான 2வது ஓவர் இது. ஷாட்டுங்க சரியா படலை, என்னன்னு தெரியல, அசரப்புக்கு சரியாவே பட மாட்டுது எனக்கு தெரிஞ்சு. நல்ல ஃபீல்டிங், அங்கே 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 2 ரன் ஓடி கிளியர் ஹிட் அடிக்கிற ஒரு பேட்ஸ்மேன், அவருக்கு சரியா ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்து சரியா படல. எட்ஜு செம்ம கேட்சுங்க கீப்பரு, 2வது கேட்சும் பர்ஃபெக்டாக பிடிச்சிருக்காரு. உண்மையாகவே மேட்ச் வின் பண்ணணும் அப்படின்னா பவுலிங் பண்ணுறதோ பேட்டிங் பண்ணுறதோ முக்கியம் இல்லை, கீப்பிங் அண்ட் ஃபீல்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப எஃபெக்ட் எடுத்து எல்லாருமே கரெக்டாக விளாட்றாங்க. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா கர்ணா. சரியான அடி, சரியான ஹைட்டு, சான்ஸ் ஃபார், அது போச்சு ரோட்டுக்கு. சரியான 6. நியூ பேட்ஸ்மேன் கர்ணா உள்ள வந்து நேருக்கு நேரா ஒரு நெத்தியடி 6. கீழ வந்திருக்கு. எட்ஜு நல்ல கீப்பிங், டாட் பால். சம கம்பேக் பவுலர் இந்த லென்த் கொஞ்சம் இறங்கி குட் ஷாட். முயற்சி இருந்துச்சு ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கையிலங்க விக்கெட். இன்னொரு விக்கெட் இழந்திருக்காங்க. 4 ஓவர் முடிவுல அணியின் எண்ணிக்கை 29க்கு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 29, 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் போகிறதுக்கு சாமி. ரிவர்ஸ் ட்ரை, சூப்பர் ஷாட்டுங்க, தரமான ஒரு ரிவர்ஸ் ட்ரைங்க. லோ ஃபுல் டாஸை கரெக்டான இடத்துல பஞ்ச் பண்ணி அங்கே பவுண்டரி கிடச்சிருக்கு கருணா மட்டிலிருந்து. 29 அப்படின்னு சொன்னா ப்ளஸ் 11. சூப்பர் ஷாட்டுங்க, நல்ல ஃபீல்டிங், சிங்கிள். எட்ஜ் 3வது கேட்ச், கீப்பர் அவுட் கொடுத்துருக்காருங்க அம்பையர். அடுத்த நியூ பேட்ஸ்மேனா கவி. நல்ல ஷாட், திரும்ப நியூ பேட்ஸ்மேன் வந்த முதல் பால் ஒரு பெரிய ஷாட், அழகான ஒரு கேட்ச், அங்க விக்கெட். ஃபீல்டர் கைக்கு 2 பால் 2 விக்கெட் பவுலருக்கு. ஆனா அவர் அதை பத்திலாம் பெருசா கவலையே படல, ஜாலியா வந்துட்டு இருக்காரு. திரும்ப நீதிதான், நேர்மடா, நியாயம்டான்ற மாதிரி அடுத்த பந்து போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு பவுலரிங்க. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா மனோஜ். நல்ல ஷாட், கவர்ஸ்ல நல்ல ஃபீல்டிங், முயற்சி அண்ட் சிங்கிள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பந்து. வா, ரூட் ஷாட்டுங்க, ஷாட்டுக்கான முயற்சி தான் இருந்திருக்கு. ஓ லவ்லி டேக்கன், சரியான டேக்கன், கண்டிப்பா தரமான ஒரு கேட்ச் அங்க. அது இன்னைக்கு ரீல்ஸ்க்கு ரெடி விக்கெட்ஸ். என்ன ஒரு பெரிய மனவர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூம் பண்ண முடியல, ஒரு டைவிங் கேட்ச், ஜூம் பண்ணாலே கட கட கடன்னு ஆடுது. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா என்ன இந்த டோர்னமெண்ட் என்ன டோர்னமெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வல்லாலப்பட்டி நண்பர்கள் நடத்தும் வாழமலை நினைவாக மாநில. ஸோ இங்கே 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, 35 ரன் கரெக்டாக ஆடி இருக்காங்க. 36 டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க கரூர். 36 ரன் டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக லிபின், நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் சதீஷ். முதல் ஓவர் போகிறதுக்கு, முதல் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு ஷைன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திரா பிளேயர் பவுலிங்கில், கன்னியாகுமரி பிளேயர் பேட்டிங்கில். ஸ்டார்ட் த மேட்ச். முதல் பந்து ஃபுல் டாஸ் பால், ஃபீல்டர் தலைக்கு மேலே. பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை. நல்ல ஃபீல்டிங், 2 ரன் ஓடி
என்னாச்சு ப்ரோ? 2 மேட்ச் சூப்பராக ஆனீங்க. 2 மேட்சுமே சூப்பராக பேட்டிங் ஆன லிபினுக்கு கால் வந்து கிராம்ப் ஆகிட்டு மேக்ஸ்வெல் மாதிரி அடித்தாருன்னா நல்லாயிருக்கும். பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறம் இங்க 2வது பால். நெக்ஸ்ட் ஒன் கிரேட் பால். முடிஞ்சிட்டுங்க. ஐயோ ஐயோ முடியல அவரால். வாய்ப்பே கிடையாது. விளாண்டாருன்னா அப்புறம் அவ்வளோதான். சுத்தமாக முடியலை அவருக்கு. அவரால் காலையிலேருந்து சாப்பிடாம விளாண்டாலே இப்படி தான் ஒரு பெரிய பிரச்சனை. 2 மேட்ச் செம்மையாக விளாண்டாரு. லிபினுக்கு பை ரன்னர். சரிங்க, பேட்ஸ்மேன் ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். பேட்ஸ்மேன் ஆரி ஓகே இல்லை மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடுவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓ இல்ல பால் முடியல அவரால். சுத்தமாக முடியல. நெக்ஸ்ட் ஒன் நவுத்தவே முடியல அவரால். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். சான்ஸே இல்லை. டாட் பால். டாட் பால்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாரு. குட் ஷாட். ஃபீல்டர் கையில் அங்கே விக்கெட். இழந்திருக்காருங்க. இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. பட் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விளையாண்டாரு. பரவாயில்ல. போய் ஆகணும்ன்ற ஃபர்ஸ்ட் விக்கெட்டை இழந்திருக்காங்க. சைக்கிள் அடுத்த நியூ பேட்ஸ்மேன். ஃபுல் டாஸ் பால் தான், ஆனால் நல்ல வேகம். டாட் பால். நல்ல ஓவர். மொதல் ஓவரே நல்ல தரமான ஒரு ஸ்டார்ட். லோ ஸ்கோரிங் மேட்ச்சில் இப்படிப்பட்ட ஒரு ஓவர் தான் தேவை. ஷைன் அந்த ஓவரை கரெக்டாக போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 2. 1 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 4 ஓவருக்கு இன்னும் 34 ரன் அடிக்கணும். பாலை விட 10 ரன் கூட வந்துருச்சு. செகண்ட் ஓவர் நியூ பாலர் மனோஜ். லவ்லி டெலிவரி. இதுவும் ஒரு டாட் பால். 2 லெஃப்ட் பவுலருமே தரமாக பந்து வீசுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஒன் ரிவர்ஸ். யாருமே எதிர்பார்க்காத ஒரு 6 தரமான ஒரு மட்டை வீச்சு சதீஷ். நாங்களும் ஆடுவோம் ப்ரோ அப்படின்னு ஆடி இருக்காரு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு நெருப்பான பந்துங்க. ஒரு சரியான ஒரு கம்பேக் டாட் பால். நல்ல ஒரு கட் ஷாட். நல்ல ஃபீல்டிங். சிங்கிள். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் திவாகர். ஹைட்டு சரியான ஹைட்டு. ஆனா சான்ஸ் ஃபார் கேட்ச். ஈஸி கேட்ச்ங்க. இங்க விக்கெட். அதே ஸ்லோயர் போட்டாங்க. கம்ஃபர்ட்டபிளா ஒரு கேட்ச். ஸ்ட்ரைக்ல அடுத்த நியூ பேட்ஸ்மேன். நல்ல ஷாட். 2 ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் மிஸ் பண்ணதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா போச்சு. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 11. 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 18 பாலுக்கு கரெக்டாக இன்னும் 25 ரன் அடிக்கணும். தேர்ட் ஓவர் நியூ பாலர் கார்த்தி. 18க்கு 25. நல்ல பந்து. நல்ல பந்து. டாட் பால். அகைன் ஒரு டாட் பால். ஐயோ கிரேட் பால். சான்ஸ் ஃபார் டாட் பால். தரமா போடுறாருங்க அவர் கார்த்தி. நெருப்பா வருது எல்லா பந்தும் அப்படின்ற இதுல நாட் அவுட் சொல்லியிருக்காரு. அண்ட் அதே இதுல தான் ஸ்டிக் ஆன். ஃபுல் டாஸ் பால். அம்பையர் கால். கரெக்ட்டா மீட் பண்ணல. பேக்வர்ட் ஸ்டெப். நோ பால் இல்ல. அங்க ஃபீல்டர் மிஸ் பண்ணி
இது வரைக்கும் 2 ரன், இதோட சேர்த்து 3 ரன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா இல்லை, அங்கேயும் மிஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நோ பால் கிளைம் பண்ணுறாங்க, இல்லை சரியான ஒரு கட் ஷாட், சான்ஸ் ஃபார் போயிடும்னு நினைக்கிறது. கரெக்டாக போச்சுங்க, கரெக்டாக போயிட்டாங்க. இல்லை பவுண்டரி போகலைங்க, பவுண்டரி போகலை இல்லைங்க, பவுண்டரி போகல, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஒரு நூலில் போய் அப்படியே நின்றுடுச்சு. மொத்தமாக இங்கே 4 ரன் ஓடியே எடுத்துட்டாங்க போல. ஐயோ என்ன நடக்குதுன்னே தெரியல, மழையே பெஞ்சு கொஞ்ச மாதிரி இருக்கு. எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ 4 வந்தாலும் நல்ல ஷாட்டு, ஃபீல்டர் கையில, கேட்ச் மிஸ். அங்க சிங்கிள். அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல டைவிங் எஃபெக்ட் அந்த ஃபீல்டர் பால் கேரி ஆகலங்க. ரொம்ப ரொம்ப அன்லக்கி. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 19. 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 12 பாலுக்கு கரெக்டாக 17 ரன் அடிக்கணும். 17 ரன் தேவைங்க. லாஸ்ட் 2 12 பாலுக்கு 17 ரன் அடிக்கணும். 4வது ஓவர் போகிறதுக்கு ஷைன், அவரோட 2வது ஓவர் இது. 5 ஓவர் மேட்ச்சில் ஒரு ஆள் மட்டும் 2 ஓவர் போடலாம். மேட்சை திருப்பினது யாருன்னு கேட்டிங்கன்னா ஷைன் தான். முதல் பந்து கரெக்டாக ஆடி இருக்காரு, ஃபீல்டர் கையில். நல்ல ஃபீல்டிங், சிங்கிள். டாட் பால் ஆடாம ரிவர்ஸ் ட்ரை, சான்ஸ் ஃபார் பைஸ். இல்லைங்க, பவுண்டரி. செம்ம லக்குங்க இது, உண்மையிலே வேற லெவல் லக்கு இது. பைஸ்ல ஒரு பவுண்டரி போயிருக்கு. நான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்டே சொன்னேன் தெரியுமா, ஃபர்ஸ்டே முதல்ல ரத்தீஷ் அடிச்ச பால் பவுண்டரி போகாம 2 ரன்னோட நின்றுச்சுல. அப்ப நான் சொன்னேன்ல திருநெல்வேலிக்கு இந்த மேட்ச் வந்து நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல, அது கடைசி டயத்துல வந்து மாறி இருக்கு பாத்தீங்களா. 10க்கு 12. எட்ஜ், நல்ல கீப்பிங், தரமான ஒரு கீப்பிங். டாட் பால் செமையா போறாரு இந்த பவுலர். போடுறாரு பால் ஆக்சுவலா எலும்பு மாதிரி தான். அகைன் கேப்ல போயிருக்கு. நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ, சிங்கிள். செம்ம த்ரோ, சூப்பரான த்ரோ, விக்கெட். திருப்பி இருக்காரு. ஃபைனல் ரீஜியல் அடிய பார்த்தாரு. 1 பவுன்ஸ்ல ஃபீல்டர். நல்ல ஃபீல்டிங், 1 ரன் பிளஸ் 1 விக்கெட். கேட்டீங்கன்னா லாஸ்ட் மினிட் ஓடியே இருந்தாலும், பட் ஒருத்தர் நிக்க ரன் அவுட்ல கடைசியா 7 பாலுக்கு கரெக்டா 10 ரன். நியூ பேட்ஸ்மேனா சஜித். தரமான பந்து, டாட் பால். ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. கடைசி ஓவர்ல 10 ரன் தேவை. 26க்கு 4 ஓவர்ல 26. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 26. கரெக்டா இன்னும் 6 பாலுக்கு 10 ரன் அடிக்கணும். லாஸ்ட் ஓவர்ல 10 ரன் தேவைங்க. 6க்கு 10. அந்த 6 பால போறதுக்கு கர்ணா. பால் நம்பர் 1. ஒரு ஃபுல் டாஸ் பால், நல்ல வேகம், சிங்கிள். குயிக் சிங்கிள். 5க்கு 9. இன்சைட் எட்ஜ், விக்கெட். ஸ்ட்ரைட் டார்கெட் கீப்பர் கையில போயிருக்குங்க. அவுட் ஆயிட்டு போயிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன். இங்க 4 பாலுக்கு 9. ஃபுல் டாஸ் பாலுங்க, நல்ல ஃபீல்டிங். அம்பையர் சிக்னல், நோ பால். எங்கேயோ போச்சுங்க இந்த மேட்ச். கடைசி டயத்துல நல்ல வேலை தடுக்கலைன்னா அவ்வளோதான், பவுண்டரி போயிருந்திருக்கும். மொத்தமாக இந்த பாலுக்கு வந்து 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு நோ பால். இந்த பால் ஃப்ரீ ஹிட் கிடைக்கும். 4 பாலுக்கு இன்னும் 7 ரன் அடிக்கணும். இந்த பால் ஃப்ரீ ஹிட், மேலே தூக்கி விட்டு 2 ரன் ஓடிடலாம். நல்ல ஷாட்டுங்க, சொன்ன மாதிரி அடிச்சிருக்காரு. அங்க ரன் அவுட் மட்டும் தான் உண்டு, கேட்ச் கிடையாது. நல்ல ஃபீல்டிங், 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க.
நல்ல பேட்டிங். 5 ரன். திரும்ப சொல்றேன், எங்கேயுமே போயிடாதீங்க. போன மேட்ச் எப்படி போச்சோ அதே மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த கரெக்டாக அந்த 3 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். இங்க பவுலிங் எண்ட்ல இருக்காங்க. கர்ணா தான் போன மேட்ச் இதே மாதிரி மேட்ச் வின் பண்ண வச்சாரு. இப்போ அவர் கையில் தான் பந்து இருக்கு. போன மேட்ச் பேட் இருந்தது. நல்ல ஷாட் அவர் கையிலே போயிருக்கு. சான்ஸ் ஃபார் டேக்கர் விக்கெட். 5 ரன் தேவை 2 பால். இப்போ ஒரு பவுண்டரி வந்துச்சு அப்படின்னா கை ஆகும். பாசிபிலிட்டிஸும் இங்க. ஷாட் சரியான ஹைட். ஆனா கேட்ச்னு நினைக்கிறேன். கேட்ச் விக்கெட். ஒரு 6 அடிச்சா இன்னும் ஒரு பாலுக்கு கரெக்டா 5 ரன் அடிக்கணும். அந்த அளவுக்கு அமைஞ்சு போச்சுங்க இது. 4 ரன் அடிச்சாங்கன்னா மேட்ச் டிராவ் ஆகும். சூப்பர் ஓவர் நடக்கும். செமிஃபைனல்ஸ் உள்ள போகணும் அப்படின்னா ஒரு 6 இல்லைன்னா கண்டிப்பா 6 தேவை. கூடாது. ஒரு பாலுக்கு கரெக்டா 5 ரன். ஷாட் குட் ஷாட். சான்ஸ் ஃபார் 6 அடிச்சிட்டாருங்க. எங்கயா தூக்கி. ஐயோ சரியான மேட்ச். உண்மையில வேற நாள் மேட்ச் இதுதான். அது போன மேட்சை விட இந்த மேட்ச் தரமான ஒரு மேட்சா அமைச்சது. எப்பா சரியான மேட்சுங்க. ஐயோ வேற லெவலு. சரியான மேட்ச். ஒரு மழையே பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. எங்க இருந்தோ வந்து ஒருத்தர் திடீர்னு அடிச்சாரு அந்த மரத்தை தாண்டி. ஸோ இந்த டீம் பார்த்தீங்கன்னா நெல்லை ராக்கர்ஸ் செமிஃபைனலுக்கு உள்ள போயிருக்காங்க. வாழ்த்துக்கள். மூன் மீடியா சார்பாக 2 டீமுக்குமே வாழ்த்துக்கள். உண்மையாக இந்த மேட்ச் வேற லெவலில் அமைஞ்சது. கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த மேட்ச்சில் மீட் பண்ணலாம் டியர்ஸ். பாய்.